தென்காசி மாவட்டம் ராயகிரியில் உள்ள தேநீர் கடையில் அங்கு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்கி வருகின்றார் நபர் ஒருவர். அவரின் சேவை குறித்து விளக்குகின்றது இந்த தொகுப்பு. பண உதவி மட்டுமே உதவியாகாது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இயன்றதை செய்வோம் என்ற நோக்கில் செயல்படும் தேநீர் கடைக்காரரின் சேவை பண்பு அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. தென்காசி மாவட்டம் ராயகிரி பேரூராட்சியில் பேருந்து நிலையத்தில் தேநீர் கடை நடத்தி வருபவர் 50 வயதான ராமகிருஷ்ணன். பால் வியாபாரியான ராமகிருஷ்ணன் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தேநீர் கடையை நடத்தி வருகிறார். உலகம் முழுவதும் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா எனும் பெருந்தொற்று பரவி வந்த நேரத்தில் இவரும் அந்த கொடும் தொற்றால் பாதிக்கப்பட்டார். இந்நிலையில் கொரோனா தாக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்த அவர் மறுபிறவி எடுத்ததைப் போல உணர்ந்துள்ளார். அதன் உந்துதலால் தான் நடத்தி வரும் தேநீர் கடையில் தன்னால் இயன்ற உதவிகளை அங்கு வருவோருக்கு செய்து வருகின்றார். அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வரும் பச்சிளம் குழந்தைகளுக்கு பாலை இலவசமாகவும், தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேநீரை இலவசமாகவும் வழங்கி வருகின்றார். இதுகுறித்து தேநீர் கடை உரிமையாளர் ராமகிருஷ்ணன் கூறுகையில், கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இந்த தேநீர் கடையை நடத்தி வருவதாகவும், 2020இல் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு 2 மாதங்கள் பல்வேறு விதமான உடல் உபாதைகளை அனுபவித்து வந்ததாகவும், வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது என்பதை உணர்ந்ததாகவும், ஒருவேளை இனி உயிருடன் மீண்டு வந்தால் வரும் நாட்களில் பிறருக்கு இயன்றதை செய்ய வேண்டுமென ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அந்த சமயத்தில் தன்னார்வ தொண்டு இயக்கங்கள், அரசியல்வாதிகள், தனிப்பட்ட நபர்கள் என ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை அவரவர் தகுதிக்கு ஏற்ப கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுத்து உதவி வந்ததாகவும், அதை போல தானும் உதவ வேண்டும் என நினைத்ததாகவும் தெரிவித்தார் ராமகிருஷ்ணன். நம்மகிட்ட இருக்கிறது டீ கடை தானே இருக்கு, வாரங்களுக்கு டீயை கொடுக்குறோமே நான் சொல்லி உங்கள் டீயை கொடுத்துருக்கோமே பார்த்தேன். இது அப்படியே கொரோனா முடிஞ்சோடனே வந்து பார்த்தேன். இது என்ன ஆகும், 10-20 டீ வந்து டீன்னு வரும். கோடு வச்சு கொடுத்தோம், கோடு சின்ன கோடு செஞ்சு அவங்க எந்த நேரம் வந்தாலும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும் ஒரு முடிவு பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி இந்த வெளியே எங்களுக்கு என் கடை பின்னாடி ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அதுக்கு இந்த அருளாட்சி ராமநாதபுரம் பக்கத்தில் வில்லேஜில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரி போவாங்க. அவங்களுக்கும் பால் சின்ன பிள்ளைகளுக்கும் பால் கேட்டால் இல்லைன்னு தான் கொடுப்பேன். அது காசை கொடுங்க, ரொம்ப நான் போட்டு வச்சுக்கேன், வச்ச பிள்ளைகளுக்கு இலவசம் போட்டு, அதனால காசு வேண்டாம். ஆமாம் இல்லையா வாங்கிக்கோங்க, அந்த பாவத்தில் நாங்கள் எங்கே கிடைக்கணும். இல்லைம்மா 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதோட மறந்து தெரியாது. இதில் நீங்கள் ஊர் வரைக்கும் போயிட்டு அந்த ராயலோட ஆள்கிட்ட போய் பால் வாங்கினேன் பிள்ளைக்கு பார்த்துட்டு வாங்க கொடுத்தாரு. அப்படியே கொஞ்சம் பெரிய மனுஷன் தமிழ் அந்த நிம்மதி இருக்குமா வீட்டு வாங்க. அது ரொம்ப பெருமைப்படுத்துங்க பெரிய வாழ்த்து. மேலும் உலக மக்கள் கொரோனா காலகட்டத்தில் இருந்து மீண்டு வர பெரும் பங்கு வகித்த தூய்மை பணியாளர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அவர்களின் பெரும் பங்கையும் அறிந்து கொண்ட அவர் அவர்களுக்கு தன்னால் என்ன உதவி செய்ய முடியும் என யோசித்துள்ளார். தன்னிடம் இருப்பது தேநீர் கடை மட்டும்தான். சரி, நம் கடைக்கு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணம் பெறாமல் தேநீர் வழங்கலாம் என முடிவு செய்து அன்றிலிருந்து தொடர்ந்து 4வது வருடமாக தூய்மை பணியாளர்களுக்கு முகம் சுளிக்காமல் எத்தனை முறை வந்தாலும் எப்பொழுது வந்தாலும் தனது தேநீர் கடையில் பணம் பெறாமல் முதல் தடவை வருவது போலவே வரவேற்று அவர்களுக்கு தேநீர் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். காசா 100-200 கொடுத்தோம்னா எனக்கு மழையா இது ஒரு டீ தானே, எப்படியோ டீ கொடுப்போம். அதோட நம்ம டீ அடிக்கிற ஒரு டீ செஞ்சிடும், இல்லை பால் கொட்டிடும். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டில் 2 ஊனமுற்றவங்க வருவாங்க, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நம்மளால் ஏண்டது காலையில் ஒரு டீ சாப்பிட டீ கொடுத்துருக்கோம். இது உங்களை வருமானத்தில் பாதிக்கலையா? எனக்கு எந்த ஒரு வருமானத்தையும் பாதிக்கலை, என்னால் அது கஷ்டமும் கிடையாது. மேலும் ராமகிருஷ்ணனின் இந்த சேவை குறித்து அப்பகுதி தூய்மை பணியாளர்கள் கூறும்போது, ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 2 முறை பணம் கொடுக்காமல் தேநீர் குடிப்பதால் தங்களுக்கு மாதம் சுமார் 500 ரூபாய் வரை மாத வருமானத்தில் மிச்சப்படுத்தப்படுவதாகவும், குறைந்தபட்ச வருமானத்தில் பணியாற்றி வரும் தங்களுக்கு 500 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை எனவும் ராமகிருஷ்ணன் தங்களுக்கு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி எனவும் தெரிவித்துள்ளனர். காலையில் வருவோம், சாயங்காலம் 4 மணிக்கு வரும், 10 மணிக்கு ஒரு வாட்டி வருவோம். ஆனால் டீ கொடுக்காது, டீ போட்டு கொடுக்காது.
இல்லைன்னு சொல்லாமல் எங்களுக்கு கொடுக்காரு. அழுத்து போய் வர்ற நேரம் ஒரு டீ சாப்பிட்டா உனக்கு உடம்பு தெம்பாக இருக்கிறது கொடுக்காரு. காசுலாம் கொடுக்கலாங்க. அவர் வாங்க 30 பேர் வேலை பார்க்குறோம். டெய்லி காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து டீ குடிக்கிறோம். அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வந்து டீ குடிக்கிறோம். அதே மாதிரி 10 மணிக்கும் வந்து சோர்வான டைமில் வந்து டீ குடிக்கணும். எந்த இதுவுமே ஒரு இன்ன வரைக்கும் காசு வாங்க கிடையாது. இப்படி மாதிரி அது நல்லது தான். ஒரு சேவிங்ஸில் ஒரு பற்றாக்குறை இருந்தாலும் அது ஈக்குவல் ஆகும். இங்கு நாள் ஒன்றுக்கு 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ராமகிருஷ்ணனின் கடைக்கு சென்று வாடிக்கையாக தேநீர் அறிந்து வருகின்றனர். கொரோனா காலகட்டம்தான் முடிந்து விட்டதே, இப்பொழுதாவது பணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என பணம் கொடுத்தால் கூட அதை வாங்காமல் பணம் கொடுத்து டீ குடிப்பதாக இருந்தால் இங்கு வர வேண்டாம் என ஸ்ட்ரிக்டாக கூறிவிடுகிறார். தேநீர் கடை ஆரம்பித்து 8 ஆண்டுகளில் கொரோனாவிற்கு பின்புதான் தனது கடை வியாபாரம் மன திருப்தியுடன் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார் ராமகிருஷ்ணன். சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் சம்பத்துடன் செய்திக்குழு.